பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா. வணக்கம், இது தேர்தல் தர்பார். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய தேர்தல் தர்பார் மிக முக்கியமானதொரு கருத்தில் விவாதத்தை முன்னெடுக்க இருக்கிறது. காரணம், இந்த தேர்தல் யாருக்கு தனிப்பெரும்பான்மை என்பதை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் பாஜக இரண்டு கட்சிகளும் தனிப்பெரும்பான்மை பெறுமா என்ற கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கான வாய்ப்புகளை பல கருத்து கணிப்புகள் கொடுத்தாலும் கூட தனி பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்கும் என்ற கருத்து கணிப்புகள் இதுவரை வெளியாகாத நிலையில் மிக அதிகமான தொகுதிகளில் பாஜக இம்முறை போட்டியிடுகிறது. 437 தொகுதிகள் என்று வந்திருக்கக்கூடிய செய்திகள். வர இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தேர்தலில் ஒரு வேளை அது ஓரிரு தொகுதிகள் அதிகரிக்கக்கூடும். காங்கிரஸ் 423 தொகுதிகளே. காங்கிரஸை விட பாரதிய ஜனதா கட்சி அதிகமான மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது அந்த கட்சிக்கு தனி பெரும்பான்மையை கொடுப்பதற்கு உதவுமா? இதில் அதிக அறுவடை யாருக்காக இருக்கும்? இதுவே விவாத பொருளாக இருக்கிறது. அரங்கில் தற்போது நம்முடைய இணைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு MC ராஜன் அவர்களும், இன்னும் சில நிமிடங்களில் வலதுசாரி பார்வையாளர் திரு நித்யானந்தன் நம்முடைய இணைய இருக்கிறார். இருவரையும் வணக்கம் சொல்லி வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு ஆனந்த், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு விதத்தில் உங்களுக்கு பின்னடைவா? கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய சீட்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் நெருக்கடியும் காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? இப்போ தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த முறை தனித்தே போட்டியிட்டபால 37 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த உத்தியை அகில இந்திய அளவில் பாஜக கைப்பற்றுதோ? ரெண்டு விஷயம். நாங்கள் வேறெவர் பாசிபிள் ஸ்டேட் அலையன்சஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஜாஸ்தி இந்த வாட்டி. பாஜகவுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்மி, அதனால் அவங்க ஜாஸ்தி சீட்டில் நிற்கிறாங்க. இன்னொன்று, இப்போ கேரளா மாதிரி மாவட்ட ஸ்டேட்டில் அவங்களுக்கு ஒரு சீட்டோ 2 சீட்டே தான் ப்ரெசன்ஸே இருக்குது, பெரிய சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ஸ், ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அவங்க 20 இடத்துலையும் ஆள் நிற்க வச்சுருக்குறாங்க. ஓகே, அது மாதிரி இப்போ பெங்காலில் ஒரு 5-6 இடத்துல தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல அவங்க 42 இடத்துலையும் ஆள் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் போடுறதுக்குன்னு ஆள் அவங்க போட்டிருக்காங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா கேப் எங்கள் 2 பேருக்குள்ளே 15 சீட்டு. பட் ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் 1999 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ப்ளஸ் பிஜேபி 280 to 320 தான் ஜெயிச்சிருக்கு. 280 to 320 தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வாட்டியும் நாங்கள் தாழ்மையாக ஒத்துக்க வேண்டியது, காங்கிரஸ் ப்ளஸ் பிஜேபி 280 320 தான் இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம் நேஷனல் பார்ட்டிஸ். அண்ட் இந்த 320 கூட இருக்காது. ஏன்னா உத்தரப்பிரதேஷில் 2009 நாங்கள் 22 சீட்டு ஜெயிச்சோம். ஒரு நிமிஷம் திரு ஆனந்த், நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதியாக ஒரு கருத்தை முன்வைக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில் அதை நிப்பாட்டிக்கிறீங்க. இருவரும் சேர்ந்து அரௌண்ட் 320னா நீங்க ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது. அது நாங்க தான் எப்போதுமே சொல்லிட்டு இருக்கோம். நாங்க ராகுல் காந்தியா என்ன சொல்லி இருக்கிறாரு, தனி பெரும்பான்மை கிடைக்காது. காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட் அலையன்ஸ், யூபிஏ அலையன்ஸ் தான் நாங்க ஃபார்ம் பண்ண போறோம். பட் இருந்தாலும் அது தனி பெரும்பான்மை கிடைக்காது. தனி பெரும்பான்மை கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். அது ஆனஸ்டா ஒத்துக்கணும். ஓகே, நான் காங்கிரஸ்காரனா இருக்கணும், யார் வேணா இருக்கலாம், பட் எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கணும். காங்கிரஸ் 280 சீட், சிங்கிள் மெஜாரிட்டி பாசிபிள் இல்ல சார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவது ஒரு டீசன்ட் சான்ஸ் இருக்கு. ஐ வுட் சே மோர் தென் 50% சான்ஸ் இருக்கு. 303 சீட்டுகள் போல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. தென் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. குஜராத் ஆயிடுச்சு. குஜராத்தில் எங்களுக்கு 8லேருந்து 12 சீட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிராவில் நாங்கள் ரொம்ப மோசமாக பண்ணுவோம் நாங்கள் நினச்சோம். நாங்கள் இப்போ ஏற்கனவே என்சிபியோட சேர்ந்து 20 சீட்டு ஜெயிக்கிற பொசிஷனில் இருக்கோம். நாங்களே 10 சீட்டு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. அங்கே ராஜ் தாக்கரே கண்டெஸ்ட் பண்ணாட்டாலும், அவர் பண்ண எலெக்ஷன் ஒரு ஃபார் எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும், அவர் அழகாக மோதியை என்னெல்லாம் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்டரை வச்சு மக்களுக்கு கிளியராக கேம்பெயின் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அதோட இம்பேக்ட் ஓட்டிங் பர்சன்டேஜஸில் தெரியுது. அண்டு 3 ஃபேஸ் யூபி முடிஞ்சிருச்சு. 26 சீட்டு யூபியில் முடிஞ்சிருச்சு. அதை பார்த்தீங்கன்னா மகாகட்பந்தன் அதில் நாங்கள் கிடையாது. எஸ்பி பிஎஸ்பி கூட்டு இல்ல கிடையாதுங்க. மாயாவதி உங்க 2 பேருக்கு சார், அது சார் ராகுலும் சோனியா காந்தியும் போட்டியிடுற தொகுதியில மட்டும் கேண்டிடேட் நிறுத்த மாட்டோம்னு மகாகட்பந்தன் சொல்லிச்சுன்னா அது ரகசிய கூட்டு தானே? இல்ல நான் தான் மாயாவதி தான் எங்களுக்கு கண்ணாப்பினான் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காங்க. கேண்டிடேட்டுங்க சார், கேண்டிடேட் 2 இடத்துல இல்ல, நாங்க 8 இடத்துல கேண்டிடேட் அங்க போடல. அதுதான் நான் சொன்னேன். அப்ப ரகசிய கூட்டு தானே அது. பட் ஆனால் திரும்பி மாயாவதி ரகசிய கூட்டுன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் மாயாவதி பிஜேபியோட போகிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே எதிரி, 2 பேருக்குமே சம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பட் ஆனால் என்ன ஆக போகுதுன்னா, அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா
அப்பர் கேஸ்ட் ஓட்டு தான் நார்மலாக பிஜேபியோட ஸ்ட்ராங் சூட் அங்கே. அந்த அப்பர் கேஸ்ட் ஓட்டு போடலை எலெக்ஷன் வெஸ்டர்ன் யூபியில் எஸ்பெஷலி போடலைங்கிறது கிளியராக தெரிகிறது. அம்மாய் சுல்தான்பூர் நேருவோட பழைய கான்ஸ்டன்சி பில்பித் அதில் வந்து அவங்க 10 விழுக்காடு பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டு அப்படிங்கிற அறிவிப்புக்கு பிறகுமா போடல. அதுதான் பூத்துல வந்து டேட்டா. சோ அதுல இருந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா முஸ்லிமும் தலித்தும் லார்ஜ் நம்பர்ஸ்ல ஓட் பண்ணிருக்காங்க அங்கங்கிற திட்டத்தெடுமா தெரியும். யூபியில முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற 8 தொகுதிகளுமே கடந்த முறையை விட வாக்கு சதவீதம் இந்தியா முழுவதும் அதிகரித்திருந்த பொழுது குறைவாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெண்ட் தான் செகண்ட்லயும் தேர்ட்லயும் போயிருக்கு. இதுல இருந்து கிளியரா என்ன தெரியுதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் போய் யூபியில பார்க்கல. ஸோ அங்க வந்த ரிப்போர்ட்ஸ் என்னன்னா அப்பர் கேஸ்ட் ஓட்டு பிஜேபி ஓட்டர் அகேன்ஸ்டா ஓட்டு போட வேண்டாம்னு ஓட்டுச்சாவடிக்கே போலங்கிறது தான் இது வரைக்கும் வந்திருக்கிறது. உங்களுடைய முதல் கட்ட பார்வையில கூடுதலான தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டாலும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்கு. இல்ல நீங்க இப்படி பார்க்கணும், காங்கிரஸ் 44 தொகுதியிலேருந்து அப்புறம் நாங்கள் 5 சீட்டு ஜெயிச்சு 49 தொகுதிக்கு போனோம். அது வரலாறுல காணாத அளவு தோல்வி. அதுலேருந்து எங்கள் சேர்மன் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் சொல்கிற மாதிரி we will triple our seats. அதாவது நாங்கள் 44னா 135 சீட் வரைக்கும் நாங்கள் டெஃபினட்டாக ஜெயிப்போம். ஓகே சார், அது நாங்கள் திட்டத்திலுமே அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அவர் ஒரு காங்கிரஸ் பிரதிநிதியாக இருந்தாலும் கூட தனிப்பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஆயினும் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவது அப்படிங்கிறது பாஜகவிற்கு கூடுதல் அறுவடையை கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லையா? கூடுதல் தொகுதிகளில் நிற்பதாலேயே வந்து ஒரு கட்சி வந்து கூடுதல் இடங்களை பெறும், வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர், கமலஹாசனோட மக்கள் நீதி மையம், இவங்கெல்லாம் எல்லா தொகுதியிலும் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புவாங்களா? ஆனால் ஒப்பீட்டில் நீங்கள் வந்து பாஜகவினுடைய தேசிய அளவில் பாஜகவினுடைய பலம் என்னங்கிறது தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் நான் அந்த ஒப்பீடு எப்படி வச்சா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 40 தொகுதியிலும் தனித்து போட்டின்னு ஜெயலலிதா சொன்னதுன்னு நம்ம ஒப்பிடுறது சரியா இருக்கும். அவங்களுக்கு தென் மாநிலங்களில் வந்து பெரிய அளவில் வாய்ப்பே கிடையாது. ஓகே, இருப்பினும் கேரளா, கர்நாடகம் தவிர்த்த தென் மாநிலங்களில் மற்ற எல்லா இடங்களையும் போட்டிடுறாங்க. ஆந்திரா, தெலுங்கானா எல்லாமே. ஹைதராபாத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன பாக்கெட்டில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அங்கேயும் வர முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சூழலில் அதிக தொகுதிகளில் நிற்கிறதுங்கிறது வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டும் பாஜகவோட நோக்கம் இல்லை. ஆர்எஸ்எஸ் பாஜகவோட நோக்கம் வந்து களத்தில் தங்கள் இருப்பை உறுதி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிடைக்குது, எந்த அளவுக்கு அரசியல் தளத்தில் தங்களை விரிவுபடுத்துகிறோங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸோ அந்த நோக்கமும் இதில் இருக்குது. வெற்றி பெறுவது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ஒரு தேர்தல் மட்டும் இல்லை, அவங்களோட பார்வை வந்து இந்து ராஷ்டிரம் அமைக்கணும், தொலைநோக்கு பார்வை. ஸோ அதற்காக வந்து எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, தேர்தல் என்பது உங்களுக்கு உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுத்து போவதற்கான ஒரு வாய்ப்பு. இல்லை அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து வேற வழி இல்லாமல் அந்த அலையன்ஸ்க்கு ஒத்துக்கொண்டு 5 தொகுதியில் போட்டியிடக்கூடிய இடத்துக்கு அதிமுக தான் எங்களோட நேச்சுரல் அலைன்னு சொல்கிறாங்களே. ஓகே, இயல்பான தோழமை கட்சி. ஸோ இல்லை பிஜேபியோடைய இல்லை நீங்கள் இந்த மீன் பண்ணுறீங்கன்னா நான் கேட்குறேன், பிஜேபி மற்ற மாநிலங்களில் என்ன ஸ்ட்ராட்டஜியை கையாளுகிறதோ அதை இங்கே பிஜேபியினுடைய தலைமை கட்சியாக அஇஅதிமுக செய்கிறது. ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகமே அந்த பணியை எடுத்து செய்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, மறைமுகமாக செய்கிறதில்ல, நேரடியாகவே தோளோடு தோல் நிற்கிறாங்க. இப்போ இல்லை நீங்கள் வந்து போட்டியிடக்கூடிய தொகுதிகள் கேரளாவில் பலம் இல்லை, அது ஆந்திராவில் பலம் இல்லை, தெலுங்கானாவில் பலம் இல்லை, ஆனாலும் அதிகமான தொகுதியில் கணக்கில் நீங்கள் அதை சொல்றீங்க. ஆயினும் நான் என்ன ஏன் திருப்பி அந்த கேள்வி கேட்குறேன்னா, ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது, தனி பெரும் கட்சியாக கூட ஒரு சீட் அல்லது 2 சீட் பாஜகவிற்கு அதிகமாக வந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு முதலில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம், குடியரசுத் தலைவர் முதல் வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்க கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல இருந்து அப்படி ஒருவேளை தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸை விட கூடுதலாக மிகச்சில இடங்கள் பெற்று அவர்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட, தனிப்பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட, இன்ன பிற கட்சிகள் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நிறைய இடங்கள் கிடைக்கலாங்கிறாங்க. அப்போ அவர்கள் உடனே தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது அப்போ தனிப்பெரும் கட்சிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வாஜ்பாய் வந்து ஆட்சி அமைத்து திரும்ப அது வந்து 13-day wonder, அந்த மாதிரியான ஒரு விஷ பரீட்சையை பாஜக திரும்ப செய்யாதுன்னு தான் நம்பலாம். ஆனா அந்த நீங்க அதை விஷ பரீட்சையா பாக்குறீங்க, பட் அதுக்கு பிறகுதான் வாஜ்பாய்க்கு பலமும் கிடைச்சது. ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்ற அடிப்படையில திமுகவே ஆதரவு கொடுத்துச்சு, நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு நிலையான ஆட்சிங்கிற வாதம் கொண்டு வந்து முன்னிறுத்தப்படும். அப்போ தனிப்பெரும் கட்சிங்கிற சவால் காங்கிரஸுக்கு இல்லையா இந்த இடத்துல? அன்றைய கால சூழ்நிலை வேற. there is no alternative, இந்த டீனா ஃபேக்டர்னு சொல்றாங்க இல்லையா, there is no alternative to மோடி அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒரு மித்து. என்ன இந்த தேர்தலில் அந்த மாதிரி கிடையாது. பல தலைவர்கள் இருக்கிறாங்க,
பல தலைவர்களும் அந்த மாநில கட்சிகளோட தலைவர்களும் அவங்கவுங்க டர்ஃபில் அவங்கவுங்க தளத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. பிஜேபியை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் யூபியில் வந்து அவங்களால 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி இது முன்னெப்போதும் இல்லாத ஒன்று. இல்ல யூபியிலேயே உங்களால வந்து கூடுதல் சீட்டு வாங்க முடியலன்னா சென்ற முறை பெற்ற 71 சீட்டு வாங்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி இல்லை. இப்ப நீங்க 20 சீட்டாவது வாங்க முடியுமாங்கிறது தான் கேள்விக்குறி பாஜக. பட் அந்த இருவரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வலுவாக இருப்பதாக அந்த இருவரும் நினைக்கிறதான காரணம். வலு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி தனியா நின்னப்ப கூட அவங்க வந்து மக்களவை தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாம் தோத்து இருக்கிறாங்களே. அப்கோர்ஸ் நீங்க ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே கோரக்பூர்ல தோற்றாங்க. நீங்க யோகி ஆதித்யநாத்தினுடைய கோட்டை அது 25 ஆண்டு காலமாக கைப்பற்றப்பட்டிருந்த தொகுதி, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் உங்களுக்கு தருது. அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இப்ப காங்கிரஸ் வந்து அவங்களோட கொஞ்சம் குறைவான தொகுதியில் போட்டியிடுவது என்பது அது இயல்பாகவே அவர்களுக்கு அந்த கூட்டணிகளால் ஏற்பட்ட ஒரு சூழலா அல்லது அவங்களுக்கும் பலம் இல்லையா? பல மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், அரசியல் முதிர்ச்சி. காங்கிரஸ் வந்து இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுத்திருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த நிலைப்பாடு எடுத்திருக்குன்னா அரசியல் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், அரசியல் முதிர்ச்சி அந்த கட்சிக்கு வந்திருக்கு. தான் தான் பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து மற்ற கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கு. நீங்க ஒரு வாதம் வச்சுங்க, கேரளால பாஜக பலமே இல்லை, ஆனாலும் அங்கு எல்லா தொகுதியிலும் போட்டிடுறாங்க என்று சொல்லுகின்ற பொழுது அதை இப்படி எடுத்தோம்னா மோடி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா? அங்கிருந்து கேரளாவிற்கு வந்து ராகுல் காந்தி போட்டியிடுவதே கேரளால பாஜக பலவீனமாக இருக்கிறது, பாஜக எங்கு பலவீனமாக இருக்கிறதோ அங்க நம்ம எளிதில் வெற்றி பெறலாம்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரா? முதல்ல போன வருஷம் 2014 மோடி வேவ் இருந்தது. அப்பவே அமேத்திட்ட நாங்கள் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார் ராகுல் காந்தி. அதனால இந்த வாட்டி 2.5-3 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போறாருங்க. அதில் சந்தேகம் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இதில் வந்து நாங்கள் சவுத்தில் நிற்க வச்சது அவர் 3 சீட்டு பார்த்தோம். நாங்கள் சிக்மங்களூர் அவங்க பாட்டி நின்ன ஊர், கன்னியாகுமரியும் கன்சிடர் பண்ணார், வயநாடும் கன்சிடர் பண்ணார். இந்த 3 சீட் நாங்கள் பார்த்தது. ஏன் வயநாடு சூஸ் பண்ணார்னா வயநாடு வந்து 3 ஸ்டேட்டுக்கும் ஒரு கிராஸ் ஜங்ஷனில் வருது. ஒரு சைடில் நீலகிரிஸ், இன்னொரு சைடில் கர்நாடகா, ஒரு சைடில் கேரளா. ஸோ யாரும் வந்து ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் இருக்குங்கிறதுனால தான் அங்கே 3 இடத்துக்கு எஃபெக்ட் டெஃபினட்டாக பார்க்க போகிறீங்க 23ஆம் தேதியுமே. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து தருண் விஜய் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன்ஸை பற்றி டிபேட் பண்ணும்போது நாங்களும் கற்பகங்கள், அது எங்கள் ஊர்லேயும் கற்பகங்கள் இருக்காங்க, நாங்களும் அவனை அனுபவிச்சு போகிறோம் அப்படிங்க வேண்டியது. 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் கம்மியாக பணத்தை கொடுக்க வேண்டியது. ஹிந்தியை வந்து ஒரு மாதிரி 1960s ஒரு டிபேட் செட்டில் ஆகிடுச்சு. அம்மையார் வந்து ஓவர் மை டெட் பாடி வில் ஹிந்தி பி இம்போஸ் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னப்புறம் ஒரு மாதிரி ஹிந்தியை வந்து நிறுத்தி வச்சுருந்த ஹிந்தியை திரும்பி வளர்த்து விடுறது. ஜெர்மன் மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜில் வந்து எடுத்துகிட்டு சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறது. தமிழ்நாட்டில் மைல்ஸ்டோனில் ஹிந்தி எழுதுறது, பெங்களூரில் போய் மெட்ரோவில் ஹிந்தியில் எழுதுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். த மினிட்னு ஒரு பேப்பர் நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்லாம் ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து காங்கிரஸ் எப்போதுமே வந்து சவுத்தையும் நார்த்தையும் பிரித்து பார்க்கல. ஆனால் கொஞ்சம் இது சொல்லி முடிச்சிடறேன். காந்தி ஃபேமிலிங்கிறது வந்து செல்வாக்கு எல்லா ஊர்லேயும் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு இந்த வாதத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே மாதிரியான மாநில உரிமைகள் முன்வைக்கப்பட்ட போது இன்னைக்கு நீங்க பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, தேர் ஆன்டி இந்தியன்ஸ் சொல்றாங்க, தேச விரோதிகள் சொல்றாங்கன்னு, இதே வாதத்தை காங்கிரஸ் வைத்திருக்கிறது. நான் ஒண்ணு திரும்பி உடன்குளம் போராட்டத்தின் பொழுது காங்கிரஸ் இந்த வாதத்தை வச்சது. நீங்க இங்க மாநில உரிமைகளை கேட்டு நடத்தப்பட்ட போராட்டங்கள்ல இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிறீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்று. ஆனால் காங்கிரஸ் என்ன முத்திர குத்திச்சு? கொஞ்சம் நான் ஒன்னும் சொல்லிடுறேன். கூடாங்குளம் வந்து ஒரு லோக்கலைஸ்ட் இன்சிடென்ட். என்னைக்குமே எந்த காங்கிரஸ் தலைவரும் வந்து தென்னிந்தியர்கள்லாம் கற்பர்கள் நாங்கள் அவங்கள சேர்த்து நடத்துவோம்னு சொன்னது கிடையாது. தமிழில் கிளாசிக்கல் லாங்குவேஜாக சொன்னது சோனியா அம்மையார் தான், சோனியா காந்தி அம்மையார் தான். தமிழ்நாட்டு தண்ணியில் தத்து அடித்து 70s தத்து அடித்து தெலுங்கு இன்றைக்கி அது பண்ண முடியாது. அன்றைக்கி வந்து கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா 3 காங்கிரஸ் ஸ்டேட்டாக இருந்ததுனால தெலுங்கு கங்கான்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம். இன்றைக்கி தெலுங்கு கங்காவில் தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் தண்ணி. ஆந்திரா அப்படியே கர்நாடகாவும் சேர்த்து சொல்லுங்கள். ஆந்திரா கர்நாடகா எல்லாம் எங்கள் கவர்மெண்ட் இல்லை சார். கர்நாடகாவில் எங்கள் சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட் இருக்குது சார். ஆந்திராவில் நாங்கள் இல்லை. அது கர்நாடகாவில் எங்கேருந்து எங்கே வருதுன்னு கேட்குறேன் சார். கர்நாடகா அன்னைக்கு வந்து கிருஷ்ணா வாட்டருக்கு கர்நாடகாவும் கையெழுத்து போட்டால் தான் கிருஷ்ணா வாட்டர் வந்துடும். பட் இன்னைக்கு கர்நாடகாவில் காவிரி தண்ணீர் குறித்து பேச நாங்கள் திரும்பி நான் பேசுகிறோமே, நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் கிளியராக வெரி தெளிவாக சூப்பர். இவங்கள மாதிரி வார்த்தையை மாற்றி
ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியை வந்து மேனேஜ்மெண்ட் பாடியாக மாற்றுற வேலையெல்லாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறோ இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் தி ஆர்டர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் தான் அவர் சொல்லியிருக்கிறார். யார் சொன்னார்? ராகுல் காந்தியே சொல்லி. இல்லை சார், சென்னையில் அவர் பிரஸை சந்திக்கிறார். எல்லா கேள்விகளுக்கும் பட்டுன்னு பதில் வருது. ஆமா, 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த 2 கேள்விகளுக்கு நீட்டை பற்றி கேட்கின்ற பொழுது அவர் சிதம்பரத்தை பேசிட்டு பள்ளி கல்வியை வந்து மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு மீண்டும் கொடுப்போம் சொல்றாரு. கூட மீத்தேன் உள்ளிட்டவற்றை பற்றி கேட்கின்ற பொழுது அது ஸ்டேட்டோட இஷ்யூ அப்படிங்கிறாரு. அதை நாங்க வந்து திணிக்க மாட்டோம்னு எந்த இடத்துலையும் சொல்லல. மீத்தேன் கூடங்களும் உள்ளிட்டவற்றை பற்றி கேட்கின்ற பொழுது நான் முடிச்சிடறேன். கர்நாடக காவிரி இஷ்யூவை பத்தி கேட்கின்ற பொழுது அது 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் நான் நம்புறேன்னு முடிச்சிட்டார். சட்ட ரீதியாக என்ன சொல்லிக்கோ அதை நாங்க உறுதியா செய்வோம். நாங்க எங்க பல இடத்துல சொல்லியிருக்கோம். மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்கிறாரு. 2 ஸ்டேட்டால பேசி முடிக்க முடியாம 2 பேரும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான் போகணும்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நாங்க பண்ணலைன்னா நாங்க கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ல தான் இருக்க முடியும். பண்ணிருக்கீங்களா? நாங்க இல்ல ஆட்சியில கடைசியா அந்த தீர்ப்பு வச்சு நாங்க கர்நாடகால உங்க ஆட்சி தானே சார்? சரி சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காவேரி ட்ரைபியூனல் செட்டப் பண்ணணும். அதை மேனேஜ்மெண்ட் போர்டா மாத்தினது சென்ட்ரல் கவர்மெண்ட். சவுத் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு, மக்களை நம்பணுங்கிறீங்க. டெஃபினட்டா இருக்கு. ஓட்டும் அதானே சொல்ல போகுது. சார், ஓகே. நான் ஓட்டு என்னும் போது அதுதானே நித்யானந்தன் நம்மோட இணைந்திருக்கார். வலதுசாரி. நான் என்ன சொல்ல வரேன், தென்னாட்டில் இருக்கிற மக்களுக்கும் காங்கிரஸ் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓகே திரு நித்யானந்தன், நீங்க வருவதற்கு முன்பாக இவர்கள் வைத்த வாதங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க உங்களுக்கு பதிலுக்கு உதவியா இருக்கும். அதிகமான தொகுதிகளில் பாஜக போட்டியிடுவது அதற்கு பலமா, அதுதான் தலைப்பு. யாருக்கு அறுவடை என்ற இடத்துல. ஸோ அதிகமான தொகுதியில் அவர்கள் போட்டியிடுவது என்பது கேரளாவில் பாஜகவிற்கு பெரிய அளவில் வலு இல்லை. ஆனால் கேரளாவில் அனைத்து தொகுதியிலும் போட்டிடுறாங்க. அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்காலில் சில குறிப்பிட்ட தொகுதிகளில் தான் அவர்களுக்கு வலு. ஆனால் அனைத்து தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய இடத்துக்கு தள்ளிப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவது என்பதே அவர்களுக்கு பலம் என்று சொல்லிவிட முடியாது அப்படின்னா அவர் அதுக்கு ஒரு உதாரணம் திரு எம் சி ராஜன் சொன்னார். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி 40 இடங்களிலும் போட்டிடுறாங்க. மக்கள் நீதி மையம் 40 இடங்களிலும் போட்டியிடுகிறது. மக்கள் முன்னேற்றம் இந்த மாதிரி. அப்போ இவர்கள் 40 இடங்களிலும் போட்டியிடுவது மட்டுமே அவர்களுக்கு பெரிய பலம் என்று அந்த கண்ணோட்டத்தோடு அதை அணுகிற முடியுமா? அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு பெரிய அளவில் இருக்கும் என்று சொல்ல முடியுமா? அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையான்னு ஒரு வாதம் வைக்கிறார். ஸோ பாஜக கூடுதலான தொகுதிகளில் போட்டியிடுவது மட்டுமே அதற்கு தனி பெரும் கட்சியாக உருவாகக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடாது அப்படிங்கிறது அவங்க இருவரும் வைத்த வாதம். உங்களுடைய பார்வை? அதிகமான இடங்களிலே போட்டி போடுவதன் காரணமாக தனிப்பெரும்பான்மை வரும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. நான் தனிப்பெரும்பான்மை கூட போல தனிப்பெரும் கட்சியாகவே தனிப்பெரும் கட்சியாக இது வர முடியும் என்று சொல்வது நீங்கள் குறிப்பிட்ட இந்த மாநிலங்களிலே எல்லா இடங்களிலும் போட்டி போடுவதனால் அல்ல. வடநாட்டிலும் இன்றைக்கு தென்கிழக்கு மாநிலங்களிலும் கூட பாஜக வேரூண்டி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சிகளாக. வடகிழக்கு மாநிலங்களை சொல்லுவீங்களா தென்கிழக்கா? வடகிழக்கு மாநிலங்கள். பாஜகவும் காங்கிரஸும் மட்டும்தான் ஒரு தேசிய கட்சிகளாக இன்றைக்கு மக்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக இருக்கின்றன. கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி தான் இருந்தாலும் கூட அந்த அளவிற்கு எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவிலே பார்க்கும்பொழுது கடந்த தேர்தலிலே பெற்ற 44 இடங்களை கூட இந்த தேர்தலிலே காங்கிரஸ் பெருமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் அவர்கள் எந்த அளவிற்கு 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்றத்தில் அவர்கள் போட்டியிடுவது 420 தான். 423 அது 420 அந்த அளவில் தான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிலும் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், டெல்லி இங்கெல்லாம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அறவே கிடையாது. ஓகே, இந்த மாநிலங்களை இந்த தேர்தலை பொறுத்தவரை ராஜஸ்தான் உள்பட கடந்த முறை காங்கிரஸ் பாஜக வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ராஜஸ்தான் வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா பாஜக வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்திலும் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா கிடையாது. ஒரே 1% ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சியை பறிகொடுத்த குஜராத்லயும் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் கேளுங்க. மத்திய பிரதேசலையும் ராஜஸ்தான்லையும் இன்றைக்கும் காங்கிரஸ் மெஜாரிட்டி அல்ல, பெரும்பான்மை கட்சி அல்ல, கூட்டணிகளோடு சேர்ந்துதான் இருந்து கொண்டிருக்கிறது. அது கடந்த முறை மக்கள் ஏதோ ஒரு மாற்றம் தேவை, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக மாற்றி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மோடியா ராகுல் காந்தியா என்று வைத்து பார்க்கின்ற பொழுது ராகுல் காந்தியை காட்டிலும் மோடி ஒரு சிறந்த மனிதனாக
பாமர மக்கள் கூட நினைக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே கூட கடந்த தேர்தலை விட அதிகமாக மோடியினுடைய பெயர் சென்று இருக்கிறது. இது வந்து இந்த வர இருக்கக்கூடிய தேர்தலில் 2 பிரதமர் வேட்பாளர்கள் என்ற பார்வையில் அடிப்படையில் ஒரு ஒப்பீட்டை நீங்க வருவதற்கு முன்பாக இன்னொன்று விவாதிக்கப்பட்டது. இந்த நடைபெற்ற இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்திலேயே 2014 2018 வரை இந்த 4 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள், நாடாளுமன்ற மக்களவை இடைத்தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளெல்லாம் தோல்வி சந்தித்திருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தினுடைய வலுவான தொகுதி 25 ஆண்டுகளாக பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட கோரக்பூர்ல பாஜக தோத்துச்சு. உத்தரப்பிரதேசத்திலும் பாஜக ஆட்சி, மத்தியிலும் மோடியின் ஆட்சி. ராகுல் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட முடியாது, முன்னிறுத்தப்படவும் இல்லை. அவரை பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத நிலையில் கூட பாஜக தோல்வியை சந்திச்சிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த போது கூட பெரும்பாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இடைத்தேர்தலிலே போட்டியிடும் பொழுது சட்டமன்றத்திலே அவைகள் தான் வெற்றி பெறும். அடுத்த தேர்தலே அவைகள் முற்றிலுமாக தோற்று விடுகின்றன. நான் அதுதான் சொல்றேன், அப்படி நடக்கலைங்கிறேன். மாநிலத்திலும் நீங்க ஆட்சி, மத்தியிலும் நீங்க ஆட்சி, தானாலும் தோத்துருக்கீங்கிறேன். நீங்க சொல்றது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குறீங்க, அதுதான் மரபு. ஆனா அப்படி நடக்கலைங்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி, ஆனா பாஜக தோக்குது. உண்மைதான். அந்த மாற்றத்தின் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக பாராளுமன்றத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறதா என்றால் இல்லை. மக்கள் அதை பற்றி கவலைப்படும். அந்த விரக்தியில தான் ஓட்டு போடலைங்கிறீங்களா பிஜேபிக்கு? விரக்தி என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர்கள் போட்டு இருக்கலாம். எதிர்க்கட்சி பிரச்சாரம் அன்றைக்கு பலமாக இருந்திருக்கலாம் சார். ஒரு தொகுதி 2 தொகுதி இல்ல. நான் என்ன கேட்கறேன்னா, இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து இது ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோவா உடைச்சு பேசணும்னா, இன்றைக்கு மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஓரணியில் திரண்டு நிற்கிறார்கள். நான் சொன்ன இந்த தேர்தல் நடைபெற்ற காலகட்டங்களில் மகாகட்பந்து உருவாக்கப்படவில்லை. கட்சிகள் சிதறி கிடந்தார்கள். வலுவான எதிர்ப்பு என்று ஓரணியில யாரும் சேராத காலகட்டம், பிரதமர் வேட்பாளராக யாரும் முன்னிறுத்தப்படாத காலகட்டம். பொது தேர்தல் அல்ல, இடைத்தேர்தல். உங்களுடைய ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும். ஒரே ஒரு சந்தேகம் நான் உங்களை கேட்கிறேன். பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சின்ன தமிழகத்தை சார்ந்த ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரு அண்மை செய்தி, அதை பார்த்துட்டு உடனே நான் வரேன். தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி. டிக்டாக் செயலிக்கு தடையை நீக்கி வந்திருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற உத்தரவு குறித்த தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிக்டாக் செயலிக்கு தடையை நீக்கி இருக்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை. ஏற்கனவே நடைபெற்ற தொடர்பான வழக்குகள் குறித்த செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்து கொண்டிருந்தோம். தற்போது டிக்டாக் செயலிக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடையை நீக்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை. தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான விரிவான செய்திகளை 7 மணி நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை நாம் பார்க்கலாம். நான் தற்போது மீண்டும் தேர்தல் தர்பார் வாதத்திற்குள் பயணிக்கலாம். நீங்க தொடருங்க, மன்னிக்கணும் குறுக்கிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக முன்மொழிந்த வேறு எந்த மாநில கட்சியும் கிடையாது. தேவேகவுடா சொல்லியிருக்கிறாரு. ராகுல் பிரதமராவதுக்கு தகுதி உள்ளவன் சொல்லிருக்காரு. நாங்கள் ஆதரவு அளிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. தேவகவுடா சொல்லியிருக்கிறார். ஸ்டாலினை தவிர தேவகவுடா சொல்லியிருக்கிறார். ஒன்று, சந்திரபாபு நாயுடு நாங்கள் எதிர்க்க மாட்டோம் இருக்கிறாரு. ஸோ எதிர்ப்பு இல்லைன்னு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படி இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா கூட மோடி தலைமையில் ஒரு ஆட்சி என்று மோடி வேண்டும் என்று சொல்லி ஒரு மோடி வேவ்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா 2014 பாஜகவே மீண்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த வாதத்தை வச்சிருக்குதாங்கிற டவுட் வருது. எந்த பிரச்சார கூட்டத்திலையும் இந்த 5 ஆண்டு கால எங்கள் ஆட்சியின் சாதனைகள் இவை தொடர்வதற்கு மோடிக்கு வாக்களிங்கள் என்று மோடியே தன்னுடைய 5 ஆண்டு கால சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்ல மோடி தான் அப்படின்னா என்னத்துக்கு நிதின் கட்கரியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது ஏன் உள்ள வருது?
இல்ல அது அவங்க தரப்புல இருந்து வரலேம்பாங்க. அவங்க தரப்புல இருந்து அது உருவாக்கப்பட்டிருக்கா, அவங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா யாராவது சொல்லிருக்காங்களா? அதிகாரப்பூர்வமா இல்ல. உடனே விவாதங்களை வைத்து நம்ம அந்த ஒரு முடிவுக்கு போகணும் அப்படிங்கிறது வதந்திகள் பரப்பும் போது இதுவும் ஒரு வதந்தி. என்னோட கேள்வி. நான் ஒரு கேள்வி ஒரே ஒரு ஆனந்த், நான் திருப்பி இந்த கேள்வி தான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா, நடைபெற்று முடிந்த இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த பாராளுமன்றத்தினுடைய ஆயுட்காலத்திற்குள் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பாஜகவுடைய தோல்விக்கு என்ன காரணம் நித்யானந்தன் நினைக்கிறார்? 10 தொகுதிகளில் 17 தொகுதிகள் 17 தொகுதியிலே பாஜக தோல்வி, 1 ஜெயிச்சாங்க. இல்லை என்று வாதிட முடியாது. ஏனென்றால் அதுதான் உண்மை. ஓகே, அல்ல அதற்கான காரணிகள் என்ன? அன்றைய சூழ்நிலையிலே மோடியினுடைய ஆட்சிக்கு இதனால் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்று மக்கள் கருதி இருக்கலாம். பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில எதிர்க்கட்சிக்கு 2-3 எண்ணிக்கைகள் கூட இருக்கலாம் என்று மக்கள் கருதி. ஒரு கருவேப்பிலை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கிற மாதிரி ஓட்டு போட்டாங்க. ஜனநாயகத்தினுடைய வெற்றிக்காக மக்கள் சிந்தித்திருக்கலாம். இப்ப நம்ம சொல்வதையெல்லாம் நம்பக்கூடிய அளவிலே இன்றைக்கு கிராம மக்கள் கூட கிடையாது. இல்ல அதான் இப்ப நீங்க சொல்றது என்னாலே நம்ப முடியல. இப்ப நம்ம பார்த்து போட்டிருப்பாங்க, கொஞ்சம் ஐயோ பாவம் 2 ஓட்டு போடுற மாதிரி சொல்றீங்க. நீங்க அப்படிதான் போட்டிருக்காங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நீங்க 2014 அப்படிதான் போட்டிருப்பாங்க. எதிர்க்கட்சியே கிடையாதுங்க. இல்ல 2014 ஒருவேளை பாஜகவுக்கு 282 இடங்கள் கொடுத்து கூட நீங்க சொன்ன மாதிரி தானா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு. ஆட்சி அமைக்கட்டும் என்று போட்டிருக்காங்க. ஐயோ பாவம் ஆட்சி அமைக்கட்டும் என்று போட்டிருக்கலாம். மக்கள் ஐயோ பாவம் என்று அவர்களை கருதி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஐயோ பாவம் என்று எதிர்க்கட்சி கூட இல்லாமல் இருக்கிறதே என்று கருதி, அதனால கருதிருப்பாங்க. அப்படிதான் என்னுடைய கருத்தை நான் கருதேன். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக ஒரு 50 to 60 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் பெறுவதற்கான மாநிலம் எங்கேயும் கிடையாது. எந்த மாநிலமும் காங்கிரஸை கால் ஊன்றுவதற்கோ அல்லது சேர்த்துக் கொள்வதற்கோ எந்த விதமான அங்கீகாரம் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படவில்லை. மாநில கட்சிகளுடைய கைதான் ஓங்கி இருக்கிறார் அந்த கூட்டணியில். நிச்சயமா நம்ம ஆனந்த் அவர் சில வாதங்களை வச்சார். கடந்த முறையை விட கூட நீங்க குறைவாக வாங்கினாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாவம் பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா வேணா கூட 6 சீட் வாங்கலாம், 50 சீட் வரைக்கும் வரும். என்ன சொல்றேன், எங்களோட போட்டி போடுறவங்க எல்லாம் யாருமே ராகுல் காந்தி பிரதமர் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு யாரும் சொல்ல. ஓகே, இவங்களோட போட்டி போடுறவங்க சிவசேனா என்ன சொல்கிறாங்க, மோடியை நாங்கள் பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்க மாட்டோம், எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசலாம், ஹீ இஸ் நாட் அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அதை பார்த்துட்டே இருந்தாங்க. இருங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணல சார். ஒன்றுமே இல்லை, பதிவு பண்ணப்பட்டிருக்குதான் கேட்குறாரு. டெஃபினட்டாக போட்டு நிறைய இருக்குது. உத்தவ் தாக்கரே நம்ம ரீப்ளே பண்ணி கூட பார்க்கலாம். உடனே பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் புதுசாக ஜேடியூவில் சேர்ந்துருக்காரு. முன்னாடி 2014 இவங்க கேம்பெயினே மாஸ்டர் மைண்ட் பண்ணது அவர் தான். அவர் என்ன சொல்லிட்டார் போய் சிவசேனாட்ட, நாங்களும் ஒன்றும் ஒத்துக்கலை, நம்ம தேர்தலுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் எங்கேயுமே மோடி தான் எங்கள் தலைவர், மோடிக்கு நான் பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட்டுன்னு வாயத்தொடர்ந்து நிதிஷ்குமாரும் சொல்லலை. இவங்களுக்கு இருக்கிறதே 3 பெரிய அலையன்ஸ் தான், சிவசேனா, அகாலிதள் அண்டு ஜேடியு. இந்த 3 பேரில் ஒத்துருமே மோடியை பிரதமராக நாங்கள் ஆமதிக்கிறோம்னு வாயத்தொடர்ந்து சொல்லலை. ஆல்ரெடி இப்போ 200 இத்தனை நாள் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி 290, 300, 350, 400ன்னு பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருங்க, நான் சொல்லி இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். பேசுங்க, நான் சொல்லி முடிச்சுட்டு பதில் சொல்லி ஃப்ளோ அக்செப்ட். சி வாட்டர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா 200, 180ன்னு இறக்கிட்டாங்க. அப்படியே அது கரெக்டாக இருந்து 180 வந்தா கூட 100 பேர் இவங்க ஆலேஸ் கூட மோடியை பிரதமராக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் சார் சொன்னார் நிதின் கட்கரி. அதான் சொன்னேன், நிதிஷ் எவ்வளவு கடுமையாக அப்போஸ் பண்ணார் பிஜேபி மோடின்னு தெரியும். மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா நான் அந்த அலைன்ஸ்ல இருக்க மாட்டேன்னு சொன்ன நிதிஷ் இன்னைக்கு அந்த அலைன்ஸ்ல இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. ஆனா நான் என்ன கேட்கிறேன், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவசேனாவும் பாஜகவும் எவ்வளவு முரண்பட்டன, சாம்னால எவ்வளவு கட்டுரைகள் பாஜகவை சாடி வந்தாங்க. கரெக்ட். நீங்க அவங்க அந்த அலைன்ஸ்ல இருக்கிறாங்களா இல்லையா? அது நீங்க அவங்க கிரெடிபிலிட்டி கடைசியில நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுக்கு மட்டும் ஆல்ரெடி ஸ்டாலின் மட்டும் தானே சொல்லியிருக்காரு, மற்றவங்கலாம் ஏன் சொல்லலைன்னு எங்களை கேட்குறீங்க. எங்களுக்கு ஸ்டாலினாவது சொல்லியிருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு அப்போசிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னு. அங்கே இருக்கிற 3 பேரில் அகாலிதள் வாயை மூட்டிட்டு இருக்கான், ஒன்றும் சொல்லலை. மற்ற 2 பெரிய கட்சி வாயை திறந்து சொல்லிட்டானே நான் வரமாட்டேன்னு. எங்கள் கட்சி அலையன்ஸ் இவ்வளவோ கட்சியில் அலையன்ஸ், ஜார்க்கண்டு, பீகார் எல்லாத்துலேயும் அலையன்ஸ் போட்டிருக்கோம். யாராவது ஒத்தராது ராகுல் காந்தி இருந்தால் நாங்கள் ஆட்டத்துக்கு வரலன்னு யாரும் சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் உத்தவ் தாக்கரே நான் மோடி வந்தால் ஆட்டத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஜனதா தள் யுனைடெட் மௌனமாக இருக்கிறாரு. நெய்தர் எஸ் நார் ஃபாருன்னு சொல்லலை. அதை எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கணும். ஜனதா தள் யுனைடெட் வந்த காரணம், போன வாட்டி டோட்டலாக 32 சீட்டு ஜெயித்தாங்க பீகாரில். அதில் 24 சீட்டு இவங்களதே ஜெயித்தது. அதில் 6 சீட்டை விட்டு கொடுத்து 7 சீட்டை விட்டு கொடுத்து 17 சீட்டில் தான் பிஜேபி ஜெயித்த சீட்டை விட்டு கொடுத்துட்டாங்க. நிதிஷ்குமார் வரமாட்டாங்கிற பயத்தில் அவங்க தனிச்சு போட்டியை எடுத்து ஜெயிச்சாங்கல்ல. வலுவு பற்றி பேசுகிறாருல்ல,
நாங்கள் வந்து தோத்த சீட்டை எங்கள் லெஃப்ட் அலையன்ஸே ஏன் போச்சு, நாங்கள் மாடலாக தோற்று சொன்ன சீட்டை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால தான் எங்கள் லெஃப்ட் அலையன்ஸ் போயிடுச்சு. வலுவாக இருக்கிறது மோடி மாதிரி ஒரு பெரிய தலைவர் ஹிந்தி ஹாட்லேண்டை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஜெயிச்சு தனியாக நின்று ஜெயிச்ச 8 சீட்டை பயந்து ஏன் நிதிஷ்குமார் விட்டு கொடுக்கணும்? 8 சீட் அது ஒரு பெருந்தன்மையா பார்க்க மாட்டீங்களா? பெருந்தன்மை, ஐயோ மோடி பெருந்தன்மைன்னு யாராவது சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க, உலகமே சிரிச்சிடும். பெருந்தன்மை அவர் கொடுத்துருக்காரு, நீங்க பார்க்கறீங்க. பெருந்தன்மைன்னு மட்டும் நீங்க போய் எதை வேணா மோதிக்கு யூஸ் பண்ணுங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க செந்தில் மாதிரி ஒரு கிரெடிபிள் ஆங்கர் வந்து மோடி பெருந்தன்மை ஆனவர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன யூடியூப், நாளைக்கு நம்ம யூடியூப் 2 பேரும் பார்ப்போம், என்ன ரியாக்ஷன் வருது பாருங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஸ்ட்ராங் லீடர், டிசைசிவ் லீடர், என்ன வேணா சொல்லுங்க. பெருந்தன்மைங்கிற வார்த்தைக்கும் மோடிக்கும் நீங்க வாஜ்பாய் சொன்னா ராகுலை பார்த்து பயந்துட்டாருங்கிறீங்க. நான் பயப்படலையா? இப்ப ராகுலை பார்த்து மோடி பயந்துட்டாருங்க. நான் சொல்லலையா, அது நீங்களா சொல்றீங்க. நான் ஏன் எதுக்கு விட்டு கொடுத்தாரு சொல்லுங்க. நான் ஏன் விட்டு கொடுத்தாருன்னா ஒரு தோல்வின்னு பயம். வேற என்ன கேட்டேன், தோல்வினா என்ன பயம்னா யாரை பார்த்து பயம், யாரிடம் தோற்போன்னு பயம். அவர் யாருன்னா என்ன சார், பிஜேபிக்குள்ளேயே அவருக்கு பயம் சார். எவ்வளோ பேருக்கு சீட்டு கொடுக்காம இந்திரா முரளி மனோகர் கடிதம் எழுதிட்டாரு, அத்வானி எனக்கு வருத்தம்னு சொல்லிட்டாரு, அந்த சுமித்ரா மகாஜன் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்கன்னு ஒரு டீடைல் லெட்டர், ஒரு 20 லவ் லெட்டர் எழுதிட்டாங்க. யாரு சீனியர் அந்த வார்த்தையை திருப்பி வாங்கி. சரி சாரி தவறு, நீங்க அத ஃப்ளோல சொல்லின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? சரி, எங்களுக்கு ரொம்ப வருத்தம் லெட்டர் எழுதிட்டாங்க. சரி, வருத்தத்து உதித் ராஜ்னு ஒரு தலித் லீடரு, நீங்க அவர் என்ன சொல்றாரு, நேற்று சொல்லி இருக்கிறாரு, நீங்க சீட்டு கொடுத்தா நான் இருக்கேன், சீட்டு கொடுக்கா இல்லை, சௌக்கிதாருங்கிற பேரை எடுத்துட்டார். பிஜேபியில் முதிரை கொடுத்தோம்னா சௌக்கிதார்னு போட்டால் தான் நீங்கள் கட்சியில் இருக்க முடியும். சௌக்கிதார் பேரை எடுத்தோன்னே எனக்கு யார் எடுத்தாங்கன்னு தெரியல, என் ட்விட்டர் ஹேண்டில் தான் இன்னைக்கு கேவலமாக சொல்லியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் நடந்தது எங்கள் கட்சியில் நடக்கலை. சரி, ஓகே. எம்.சி. ராஜா இதில் அவர் ஒரு வாதம் வைக்கிறாரு. பட் நித்யானந்தன் வைக்கிற வாதத்தை தான் தொடர்ச்சியாக பாஜகவும் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன வாதம்னா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று வருகின்ற பொழுது மோடி முந்துவார், அதனால நிச்சயமாக ராகுலுக்கு கடந்த முறை பெற்ற சீட்டுகளை விட குறைவாக கிடைக்கும், அப்படியே கிடைச்சா கூட 1-2 சீட் கூட கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மீண்டும் மீண்டும் முன்னிறுத்தப்படுவது இருக்கு இல்லையா, அது கூடுதல் பலமாக இருக்குமா? இந்த கூடுதலாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தாண்டி அது பலமாக இருக்குமா? ஒரு அபத்தமான வாதம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி மத்தியில் வந்தது இல்லையா, அப்போல்லாம் யாரை இவங்க பிரதமராக முன்னிறுத்தினாங்க? விபி சிங் பிரதமரான இப்போ கூட விபி சிங்கை முன்னிறுத்த கிடையாது. என்ன மன்மோகன் சிங் எப்பயாவது நம்ம பிரதமர் ஆகும்னு நினச்சிருந்துப்பாரு? அஃப்கோர்ஸ் வாஜ்பாய் அவர்கள் என்ன முதல் முறை வருகின்ற பொழுது மோடிக்கு 2014 இருந்த ஒரு செல்வாக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ அனைத்து மாநில கட்சிகள், பெரும்பாலான மாநில கட்சிகள் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக, ஏன்னா 10 வருஷம் இருந்தது ஆன்டி இன்கம்பன்சி, அப்புறம் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்ததுனால வாய்ப்பு எங்கே இருக்குது? ரெண்டாவது இருந்த கார்ப்பரேட்ஸோட சப்போர்ட் மோடிக்கு தான் இருந்தது, அத்வானிக்கு கூட கிடையாது. ஸோ அதனால் எல்லாரும் மோடி பக்கம் போய் நின்னாங்க. இன்னைக்கு யார் போகிறாங்க? இவங்க தான் தேடி ஓடினாங்க, நீ என்னோட சேர்ந்துக்கோ அப்படின்னு இவங்க தான் போய் தாஜா பண்ணாங்க. கட்சிகளை மட்டும் இல்லை, செலிபிரிட்டிஸ் எல்லாம் போயிட்டு தாஜா பண்ணாங்க. அமித்ஷா போய் ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வந்தார். ஸோ உங்களுக்கு அப்போ இருந்த நிலைமை இப்போ கிடையாது, அது யதார்த்தம். மோடி தான் பிரதமர் அப்படின்னா இந்த செய்தியை உளவு விடுவது யார்? நிதின் கட்கரியும் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறது. நிதின் கட்கரி தான் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறது ஊடகங்களில் தொடர்ந்து எழுதப்படுவது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சது. மோடி மட்டும்தான் அந்த தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ பாடி லாங்குவேஜ் எடுத்துங்க, மோடியோட பாடி லாங்குவேஜ் 2014 அவரோட கேம்பெயினோட பாடி லாங்குவேஜை பாருங்க, இப்போ இருக்கிற பாடி லாங்குவேஜை பாருங்க. ஒரு என்ன சொல்லுது, மோடி இஸ் ரேட்டில்டுன்னு சொல்லலாம். அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்குதுங்க. ஆமா, வெற்றிக்கான நம்பிக்கை குறைஞ்சிருக்குதுங்க. கையில இருக்கிறது போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இல்லைன்னாக்க பக்கத்து நாட்டு மேல நான் அணுகுண்டெல்லாம் வீசணும்னு சொல்லலாமா? ஒரு பிரதமர் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்க, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் சைன் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஆமா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதாவது முதல்ல பயன்படுத்துறது அணு ஆயுதங்களை முதலாவதாக பயன்படுத்தும் என்பது நமது கொள்கை முடிவு, நாட்டோட கொள்கை முடிவு. நான் அணு ஆயுதத்தை கூட நான் பயன்படுத்த தயங்க மாட்டேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப irresponsible. ஓகே, அவர் ஒரு வாதம் வச்சாரு நித்யானந்தன், கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை பெறக்கூடும், திமுக கூட்டணியில் மாநில கட்சிகள் அதிக இடங்களை பெறக்கூடும், ஆனால் காங்கிரஸுக்கு அதிக இடங்கள் கிடைக்குமாங்கிறதா ஒரு கொஸ்டின் பண்றாரு. அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க இவங்களுக்கு கூட்டணியில் இருக்கிற அகாலிதளுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? ஓகே, பஞ்சாப்ல ரொம்ப அடி வாங்கி அதல பாதாளத்தில் கிடக்கு அகாலிதள், எழுந்திருச்சு வருமானே தெரியல.
நிதிஷ் வந்து இதே பிரசாந்த் கிஷோர் அந்த எலெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் என்ன அவர் வந்து சொல்றாரு நிதிஷ் வந்து பிஜேபியோட சேர்ந்து தப்பு, எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்கணும். என்ன அப்படி இருந்தும் கூடுதலான சீட்டை கொடுத்து அந்த அலையன்ஸை தக்க வைக்கிறீங்க. சிவசேனா நேத்து வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், அவனோடையும் சேர்றீங்க. எப்படி உங்களுக்கு கிரெடிபிலிட்டி வரும்? இல்ல சார், இப்ப காங்கிரஸ் மேல அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் லெஃப்ட் எல்லாம் ஒரு அணி ரைட்டுங்களா, கேரளால அந்த லெஃப்ட் எதிர்த்து தான் ராகுல் காந்தியே போட்டிடுறாரு. ராகுல் காந்தி வீழ்த்தியே தீர்வுங்கிறாரு பினராயி விஜயன். அப்போ அந்த கிரெடிபிலிட்டி காங்கிரஸுக்கும் கொஸ்டின் ஆகாத. அந்த ஒரு தொகுதியில் இருக்கிறது, ஒரு தொகுதி இல்ல, நீங்க இந்தியா ஃபுல்லாவே காங்கிரஸும் லெஃப்டும் ஒன்னா நிக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்குது. கடுமையா எதிர்த்து தெளிவா சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. மாநிலங்கள்ல இருக்கிற போட்டி மத்தியில் ஒரு மதச்சார்பற்ற அரசு பிஜேபி தான் மதச்சார்பற்ற அரசுங்கிறதே இல்லையா அவங்களுக்கு? அது ஓகே, பட் அந்த கிரெடிபிலிட்டி கூட்டணி நீங்க அரசியலா பாருங்க, நீங்க அந்த வாதத்தை வைக்கிறீங்க, அவங்க இன்னொரு வளர்ச்சிங்கிற வாதத்தை வைக்கலாம். அல்லது தொடர்ந்து இருக்கிறதா? இந்த தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, இந்த தேர்தல்ல மட்டும் கிடையாது, இதுக்கு முந்தின தேர்தலையும் இருந்திருக்கு. அது பெருசா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அது ஒண்ணு பெருசா. தமிழகத்துல அந்த கேரளாவில் இருக்காங்க, தமிழகத்துல மாத்தி ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்க நீங்க. நான் நிச்சயம் வந்துட்டேன். இதுல பாஜகவிற்குள்ளேயே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு சிலதை ஐடென்டிஃபை பண்ணார். குறிப்பாக போன முறை திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் வாரணாசியில் திரு மோடி அவர்கள் வாரணாசி கடந்த முறை நான் சொல்றேன் 2014 ஸோ போட்டியிட ஆரம்பித்ததுலேருந்தே அந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காததற்கு வயது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பே இல்லாத தலைவர்களை பார்க்கிறோம். அப்புறம் ஸ்டார் கேம்பெயின் லிஸ்ட்டில் இடம்பெறாத அத்வானி உள்ளிட்டவர்களே ஸ்டார் கேம்பெயின் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அவருடைய பெயர் இல்லாத பார்க்க முடிகிறது. இது அவர்களாக விரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவாக எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் எழுதிய கடிதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்டார். திரு அத்வானி ஒரு கடிதம் எழுதினார். அதில் அவர் பகிரமாக சொன்ன ஒரு வாதம், இந்த மாதிரி நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்று முத்திரை குட்டுவது சரியல்ல அப்படிங்கிறதெல்லாம் கருத்தெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ பாஜகவிற்குள்ளேயே முந்தைய தலைமுறை மூத்த தலைவர்களிடம் மோடிக்கு எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம். மோடியா, நிதின் கட்காரியா அல்லது தமிழிசை சவுந்தரராஜனா யார் வேணா பிரதமராக வரலாங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு. அது பெரும்பான்மையாக வரும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி அதில் அங்கம் வைக்க வேண்டும். அந்த கட்சிக்குத்தான் பிரதம நாற்காலி என்று கூட்டணியிலே உள்ளவர்களோ அல்லது தனியான கட்சியாகவோ முடிவு செய்தால் அந்த கட்சியில் யார் வேண்டுமானாலும் பிரதமராக வரலாம். இது மோடிக்காக பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டதோ அல்லது குத்தகைக்கு விடப்பட்டதோ அல்ல. இது ஜனநாயகத்தில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை வச்சு மக்களை குழப்புற வேலை யாருமே பண்ண வேண்டாம். அதனால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மோடியை முன்னிறுத்தித்தான் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி தான் நட்சத்திர பேச்சாளராக எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் பாஜக மோடியை முன்னிறுத்துகிறது. மோடி எதை முன்னிறுத்துகிறார்? பாஜக மோடியை முன்னிறுத்துகிறது. மோடி எதை முன்னிறுத்துகிறார்? மோடி தன்னை மட்டுமே முன்னிறுத்துகிறார். அதுல என்ன இருக்கு? மோடி தன்னைங்கிறது அவருடைய ஆளுமையோ அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது அவருடைய சாதனைகளோ அல்ல. நான் கேட்கறது ஒரு பிரைம் மினிஸ்டராக மோடி எதை முன்னிறுத்துகிறார்னு கேட்கிறேன். நான் கேட்கறதுன்னு உடச்சு கேட்கிறேன். இந்த 5 ஆண்டு கால சாதனைகள் என்று அவர் பட்டியலிட்டு தேர்தல் பிரச்சாரங்களில் ஏதேனும் ஈடுபட்டு நீங்கள் பார்த்துக்கிறீர்களான்னு கேட்கிறேன். 5 ஆண்டுகளாக அவர் சொன்னது பணவீக்கம் கிடையாது, விலைவாசிகள் உயரவில்லை. அது மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். வேணுமானா பெட்ரோல் டீசல்ல இருந்து அரசியல் தலைவர்கள் அவருடைய வாதத்துக்காக ஏதாவது ஏறி போயிருச்சு இல்லையா? இல்லைங்க, நான் சொல்றது நீங்க தயவுசெய்து குறுக்க பேசாதீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, மளிகை சாமான் வாங்கக்கூடிய, சாப்பிடக்கூடியவங்க மிக தெளிவாக கடைக்கு சென்று பொருள் வாங்கக்கூடியவர்களுக்கு தெரியும் 5 ஆண்டுகளாக விலைவாசி ஸ்திரமாக இருக்கிறது. ஒன்றும் பெருசா ஏறி இல்லை. பருப்பு, எண்ணெய் போன்றவை விலை குறைந்திருக்கிறது. இதை முன்னிறுத்தி கேட்டாங்க. மக்களுக்கு தெரியும், அது சொல்லணுங்கிற அவங்க அனுபவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஸ்வச்ச பாரத் என்ற ஒரு ஸ்வச்ச பாரத்தினால் கிராமங்களிலே உள்ள மக்கள் கூட பெண்கள் பெரிதும் பயனடைந்திருக்கிறார்கள். ஏதோ இஸ்லாமியருக்கு விரோதமானது, மோடி என்றைக்குமே இஸ்லாமிற்கு சிறுபான்மைக்கு விரோதமானவர் என்று சொல்வதெல்லாம் முழுமையாக அடிபட்டிருக்கிறது என்பது இந்த தேர்தல் நிரூபிக்கும். ஏனென்றால் பெண்களே முன்னின்று இளைஞர்கள், சிறுவயது பெண்கள் கூட மோடி தான் வர வேண்டும் என்று பெங்களூரிலே கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ கர்நாடகத்தில் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் பெரிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்து இருக்கக்கூடியது காங்கிரஸ். அந்த பெரிய கட்சி 37 சீட்டு உள்ள ஒரு கட்சியை தான் பிரதமராக்க முடியும். ஆக நீங்க என்னதான் கற்பனையாக காங்கிரஸ் 100 இடங்களை பெறுகிறது என்று சொன்னாலும் கூட சந்திரசேகருக்கு 45 சீட்ல ஆதரவு கொடுத்த மாதிரி அப்புறம் தேவையான நேரத்தில் இழுத்துக்கிற மாதிரி அதனுடைய வரலாறு. தனிப்பெரும் கட்சியாக உருவானாலும் கூட காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக
இந்த கூட்டணி கட்சி என்ன சொல்கிறது, இவர்கள் குறிப்பிட்டு சொன்னது 2-3 கட்சி தான் கூட்டணி. நம்ம இவைகளெல்லாம் நிச்சயமாக இல்லாமலேயே பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை அப்படி இருந்தும் கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும். நன்றி அரங்கின இந்த மூவருக்கு நன்றி, பார்த்த நேருக்கு நன்றி. தனிப்பெரும் கட்சியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, அதிகமான போட்டியிடங்களில் போட்டியிடக்கூடிய காரணங்களால் பாஜகவிற்கு என்ற தலைப்பில் விவாதித்தோம். நிறைவு செய்கின்றேன். இது தேர்தல் தர்பார். நான் செந்தில். நன்றி.